ஒரு குட்டி கதை. ஒரு குட்டி பையன் அப்பா பைக்ல தெரியாம பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை ஊத்திட்டான். அத அப்பா பாத்துட்டாரு. அப்பா பார்த்ததும் அந்த பையனை வந்து திட்டி அடிச்சிட்டாரு. பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை ஊத்துறியே, இன்ஜின் சீஸ் ஆயிடாதா, ரிப்பேர் ஆயிடாதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் கேக்குறான், அப்பா நான் தெரியாம செஞ்ச தப்புக்காக திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. தண்ணி ஊத்துனா பைக் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க தெரிஞ்சே டெய்லியும் பீடி, சிகரெட், கஞ்சா, மது பாட்டில்னு குடிக்கிறீங்களே, அப்போ உங்க உடம்புல இருக்கிற கிட்னி, கல்லீரல், லிவர் இந்த மாதிரி நிறைய உயிருள்ள பொருள் உங்க உடம்புக்குள்ள இருக்கே, அது கெட்டு போயிடும் ஏன்பா நீங்க நினைக்கல? அப்பா இன்ஜின் சீஸ் ஆயிட்டா புதுசா வேற மாத்திக்கலாம். உங்க உடம்புல இருக்கிற பொருள் கெட்டு போச்சுன்னா புதுசா வேற ஒண்ணு மாத்த முடியுமா? அப்படியே மாத்தினாலும் அது நமக்கு தேவைப்படுற போது கிடைக்குமா? இன்ஜின் கிடைக்கலனாலும் வேற ஒரு பைக் புதுசா வாங்கிக்கலாம். அப்பா உனக்கு ஏதாவது ஆனா இதே அப்பா வேற ஒண்ணு எனக்கு கிடைக்குமா? இதே மாதிரிதாங்க பைக்குக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ட் இங்க நிறைய பேர் தன்னுடைய உடம்புக்கு கொடுக்கறது இல்ல. எங்க போனாலும் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, கல்யாண பார்ட்டி, செத்தாலும் பார்ட்டி, பிறந்தாலும் பார்ட்டி. இப்பெல்லாம் சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய மனுஷங்க வரைக்கும் இந்த தப்ப செய்யறாங்க.